பிரைஸ் தி லார்ட். நான் உங்களாக அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, பிரதர் ஜெபிக்கும் போது நான் சுகமா இருக்கிறேன், ஜெபிக்கும் போது நல்லா இருக்கிறேன், ஜெபம் பண்ணி 3 நாளில என் சுகம் மறுபடியும் அந்த பலவீனம் எனக்கு தாக்கிடுச்சு, மறுபடியும் அந்த பலவீனம் எனக்குள்ள வந்து விட்டது. எனக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுள் ஆண்டவராகிய இயேசு எதை செய்தாலும் நீங்க புரிந்து கொள்ளுங்கள், நிலைத்திருக்கக்கூடியதான் செய்கிறார். ஏன் அவருக்கு நித்திய பிதா என்ற நாமம் தரிக்கப்பட்டது. அவருடைய கிரிய நித்தியமானது, அவர் நித்தியமானவர், நித்திய ஜீவன் அளிக்க வந்துச்சு. அதனால புரிந்து கொள்ள வேண்டும். வியாதி பலவீனம் எதை தாக்குது என்றால் அவயங்களை தாக்கும். ஏனென்றால் நம்ம என்ன தப்பு பண்ணமோ அந்த தப்பெல்லாம் உங்களுக்கு ஏஜ் ஆக ஆகதான் அந்த அவயம் பாதிக்கப்படுது. அதனாலதான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 13 பார்த்தீங்கன்னா, உங்களோட அவயங்களை கவனிக்க வேண்டும், நீதி அவயங்களாய் தேவனுக்கு ஒப்புவீங்க. ஏனென்றால் பாவம் உங்கள் அவைகளை ஆளாதபடி, பலவீனப்படுத்தாதபடி, வியாதி கொண்டு வராதபடி உங்களோட அவயங்களை தேவ நீதி என்ற ஆயுதத்துக்கு ஒப்பு கொடுங்கள். அப்ப தேவ நீதி எங்க இருக்குன்னா, இயேசுவின் ரத்தத்தை பற்றி விசுவாச பலிக்கும் தேவ நீதி. புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 3:21-26 பாருங்க. இயேசுவின் ரத்தம் தான் தேவ நீதியை வெளிப்படுது. அப்ப தேவ நீதி கிரியை என்ன செய்கிறதா, ஏசாயாவின் புஸ்தகம் 32:17 வாசித்து பார்க்கும்போது கண்டா கவனிக்க வேண்டும். நீதின் கிரி சமாதானம், நீதின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும். என்றும் உள்ள ஆண்டவருடைய சுகம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு மட்டும் என்றைக்கும் சுகம். அப்ப என்ன செய்யணும்னா, உங்க அவயங்களை நான் இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் தேவனுடைய நீதிக்கு ஒப்பு சொல்லி 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 நீங்க அறிக்கை பண்ணிப்பாரு. மத்தியில பேசுறேன். நான் கூட ரொம்ப பலவீனப்பட்டேன். 2020 ரொம்ப பலவீனப்பட்டேன். டாக்டரால் கைவிடப்பட்டேன். என் மேல தப்பு தான். சாப்பிடாம அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு சாப்பிட நேரம் இருந்தாலும் நேரம் இருக்காதபடி ஆக்கிடுது. என்னுடைய தப்பு நிமித்தம் என்னுடைய சரீரம் பாதிக்கப்பட்டது. டாக்டரால் கைவிடப்பட்டேன். டாக்டர் 3 நாள் இறந்து விடான்னு சொல்லிவிட்டார். அதோடைய ஸ்கேன் எல்லாம் இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, இந்த அவயங்கள் தேவ நீதியா இருக்கு, என் அவயங்கள் தேவ நீதியா இருக்குது சொல்லி 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 ஜெபிக்க ஆரம்பித்தேன். மாத்திரம் மறந்தால செய்ய முடியாதது. தேவ நீதி என்றைக்கும் சுகத்தை கொண்டு வர நீதி. அதை அறிக்கை பண்ணுங்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ்.